ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெறும் ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் ஒட்டுமொத்த நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. ஒடிசா மாநிலத்திலுள்ள அழகிய கடற்கரை நகரமான பூரியில் உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ரத யாத்திரை மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம். இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கிய ஒன்றான இந்த விழாவில் உலகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த கோவிலின் மூலவர்களாக பாலபத்ரர், அவரின் சகோதரர் ஜெகநாதர், சகோதரி சுபத்ரா ஆகியோருடன் சுதர்சன சக்கரமும் உள்ளது. ரத யாத்திரைக்காக ஒவ்வொரு ஆண்டும் 3 மூலவர்களுக்கும் புதிதாக பிரம்மாண்ட தேர் செய்யப்பட்டு அந்த தேரில் மூலவர்கள் அமர்ந்து நகரை வலம் வருவார்கள். அதன்படி இந்த ஆண்டுக்கான ரத யாத்திரை கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் ஜெகநாதருக்கு 45 அடி உயர நந்திகோஷம், பாலபத்ரருக்கு 44 அடி உயர தலத்வாஜா, சுபத்ராவுக்கு 43 அடி உயர தர்பதலனா ஆகிய 3 தேர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 16 சக்கரங்கள் கொண்ட தேரில் ஜெகநாதரும், 14 சக்கரங்கள் கொண்ட தேரில் பாலபத்ரரும், 12 சக்கரங்கள் அமைந்துள்ள தேரில் சுபத்ராவும் எழுந்தருள பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்து சென்று சிறப்பாக வழிபாடு நடத்தினர். மேலும் பூரி நகரின் மிக நீண்ட தெருக்களில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களும் அசைந்து செல்லும் காட்சியை கண்டு தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர். ரதங்களும் புறப்பட்ட நிலையில் விழா சிறப்பாக நடைபெற வேண்டியும் பக்தர்களுக்கு அருளாசி கிடைக்க வேண்டியும் பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரை நடைபெறும் புனித நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும், இந்த புனித விழாவானது அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும், ஜெய் ஜெகநாதர் என்று பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக தயார் நிலையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த 3 தேர்களின் முன்னே நடத்தப்பட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இந்த விழாவை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒடிசா மாநில அரசு செய்துள்ளது. குறிப்பாக முன் எப்போதும் இல்லாத வகையில் தேசிய பாதுகாப்பு படையினர் 10,000 பேருடன் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நகரில் முதன்முறையாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய இடங்களில் துணை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு சவாலை கருத்தில் கொண்டு தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் முதன்முறையாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மத்திய ஆயுத காவல் படை மற்றும் மாநில காவல்துறையினர் 10,000 வீரர்கள் பாதுகாப்பு வழங்க உள்ள நிலையில் கடற்கரை பகுதிகளில் மாநில கடலோர காவல்படை, கடற்படை குழுவுடன் முழு அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர்.